நீ நல்லா இருக்கியா? அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. நாங்க கத்துனா செல்லம் செல்லம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா என்னோடய லன்ச் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. குட்டி என்ன சாப்பிட்ற? எப்படி படுத்துக்கிட்டு என்ன சாப்பிட்டுட்ருக்க? ஃபோன் வேறு ஒரு கையில். சரி, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹவ் ஆர் யூ கேளு. நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்க. இன்னும் ஸ்கூல் போகாமல் ஜாலியாக இருக்க. இந்தியாவில் இந்த நேரம்லாம் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க பசங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்க. இன்னும் எங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து சேர்க்கல. அந்த ப்ரொசீஜர் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் டிசியை வந்து இந்தியாவிலேருந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கல. இந்தியாவில் வந்து ஆன்லைனில் தான் வரோம் சொல்லிட்டு இன்னும் டிசி ப்ராசஸே இன்னும் முடியலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு இவங்களை சேர்க்கறதுக்கு இங்கேயுமே வந்து ஸ்கூல் இன்னும் ஓப்பனில் இல்லை. ஹஜ்ஜி பெருநாள் கழிச்சு தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு நம்ம ஸ்கூல் சேர்க்கறதுக்கு இவங்களுக்கு 1.5 month ஆகிடும். ஹாய் ஷகீம். ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். நீ கேளு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒன்று ஸ்மைல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்மைல். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு வந்து மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எதுவுமே வாஷ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு சிங்கே வந்து ஃபுல்லாகி கிடக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிச்சனில் நம்மளோட லன்ச் செய்கிற ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி இட்லி மாவுக்கு வேறு ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு இனிமேல் தான் அரைக்கணும். அது வந்து ஏர்லி மார்னிங் தான் ஊற போட்டு, அதனால லன்ச் டைமில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ அப்போ தான் வந்துட்டு அதை ஊற போட முடியுது. ஸோ இங்கே வந்ததுலேருந்து மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலுமே பொங்கி வலிஞ்சிடுச்சு. அதனால் அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நம்ம என்றைக்கு வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து பால் பொங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா பொங்கி வெளிஞ்சு நம்மளை டென்ஷன் ஆகும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லன்ச் ரொட்டீன் விலாக் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே இந்த விலாக் வந்து போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வெளியில் அப்படி இப்படின்ட்டு தான் வந்துட்டு விலாக் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் வந்து நம்ம பாத்திரங்கள் எல்லாத்தையும் வளக்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு மெயின் ரிலாக்ஸாக இருக்கும். இது நானுன்னு இல்லை, எல்லாருமே ஃபீல் பண்ணுறது தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து நம்ம க்ளீனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் வளக்கி கழுவி வச்சிட்டேன். நம்ம ரெகுலராக குக் பண்ணதை விட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு வந்து பயங்கரமாக கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. அவங்களுக்காக வந்து சமைக்கும்போது பார்த்து சமைக்கிற ஒரு ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நாள் மிஸ் பண்ணியாச்சு இந்த ஒரு ஃபீல் எல்லாமே. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சிடணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு சமைக்கணும் அப்படின்ட்டுலாம் நமக்கு ஆசையாக இருக்கும். பட் அவங்க லைஃப்பும் ஃபாரின்லேயே போயிட்டுருக்கோம். நம்மளும் வந்து இந்தியாவில் இருந்ததில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு குடுப்பனையே கிடைக்கல. ஸோ இப்போ தான் வந்துட்டு அது கிடச்சிருக்குங்கும் போது அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமெல்லாம் செட் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கின்னு இல்லை, எல்லா நாளும் அப்படி தான். இன்றைக்கி வந்து அவங்க கேட்ட ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது. ஸோ கரெக்டாக அவங்க வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும், அவங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக வந்துட்டு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து வரேன்ட்ருக்காங்க. 12 o'clock மாதிரி வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குக் பண்ணணும். சைட் பை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாவு அரைக்கிற ஒர்க் இருக்குது. ஸோ அதையுமே அரைச்சிக்கிட்டே பார்த்திங்கன்னா குக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க கடன்னு குக் பண்ணலாம்.
இந்த மாதிரி ஆசைகள் தான், அதாவது ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இருக்கும். ஸோ யாராவது வந்து அந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் எல்லார்கிட்ட துவா செஞ்சுக்கலாம். ஸோ எல்லோரும் துவா செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த லைஃப் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும். சைட் பை பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்புக்கு வந்துட்டு நான் வந்து புளி வந்து கொஞ்சம் ஊற போட்டுடுறேன். அப்புறம் வந்துட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிடுறேன். இங்கே வந்து உளுந்து மாவு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 மணி நேரம் டைமில் நான் இது எல்லாத்தையுமே முடிக்கணும். ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே கொஞ்சம் மசாலாலாம் தடவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரெடியாக இருக்குது. இங்கே வந்துட்டு கொஞ்சம் நம்ம எனர்ஜிக்காக ஒரு காஃபி குடிக்கலாம். குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ரூமில் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு அவங்க போக்கில் விட்டுடுவோம். கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சண்டைகள் சேட்டைகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. நேற்று நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னம்மா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க எங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு. எல்லார் வீட்லேயும் அப்படி தான். அதே மாதிரி ஒருத்தவன் கேர் பண்ணிக்கிறதுலேயும் விட்டு கொடுத்துக்க மாட்டானுங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறதுலேயும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துக்கவே மாட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று 2ம் அல்ஹம்துலில்லாஹ் அன்பும் பாசத்தோடையும் இதே மாதிரியே நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வளர அல்லாஹ் கிருபை செய்யட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி 2 பாக்ஸில் போட்டு நான் வந்து ஒரு பாக்ஸை வெளியில் வச்சுட்டேன், ஒரு பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் புளிக்க வைக்கிறதுக்காக. ஒன்று வந்து புளிக்க வேணாம், கொஞ்சம் 1 and 2 days கழித்து எடுத்து வெளில வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கேன். கையோடு பார்த்திங்கன்னா மெயின் வந்து நான் எப்போதும் சொல்கிறது, இந்த கிரைண்டரை வந்து முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிடணும். இது கொஞ்சம் காஞ்சிடுச்சுனாலும் நமக்கு ரொம்ப வேலை கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஒரு Q&A வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து உங்கள் அண்ணன் வந்து அதாவது ஹபி வந்து செம்ம பிஸி, எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக நான் ஆயிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலாக்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த ஹஜ்ஜி லீவில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி அதுலேயுமே நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. இந்த கொஸ்டின் தான் இதில் ஃபன்னாக இருந்துச்சு. இந்த கொஸ்டின் படிக்கும்போது எனக்கு ஏன் அப்படி கேட்டாங்கன்னு தெரியல. சரி, கேட்குறதுல ஒன்றும் தப்பில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கேர்ள் பேபி தான் பெப்பிங்க அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எதனால் அப்படி கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து நான் கன்சீவாக இல்லை, அது நான் இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நினச்சேன். அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளையும் பண்ணினேன். இருந்தாலும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் இதில் தெளிவாக சொல்லிடுறேன், கன்சீவாலாம் இல்லை. எனக்கு 2 பேபிஸ் இருக்காங்க, டைமண்ட் மாதிரி. ஸோ உங்களை வளர்த்து ஆளாக்குறதே வந்துட்டு என்னோடய லட்சியமாக இருக்கிறது. இதுக்கப்புறம் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னாக்கா ஸோ அது அல்லாஹ்வோட நாட்டம். இப்போ நம்மளோட சைடு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மாவெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து மீன் குழம்பு வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து புளி கரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எடுத்து, இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வைப்பாங்க. உங்கள் ஊரில் எப்படி வைப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட அந்த ஸ்டைல் வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதாவது குழம்புத்தூள் அது வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இங்கே வந்து எனக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் இன்னும் கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் அதில் எங்கே கிடைக்கும்னு பார்த்து நான் வாங்கணும். இங்கே வந்து கிடைச்ச வெங்காயம், கிடைச்ச பூண்டு அதெல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நான் தேடி குட்டி குட்டியான வெங்காயமாக எடுப்பேன். ஒரு 4-5 பல் பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் தான், ஒரு மீடியமான சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறது வந்து இருக்கிறதுலே ஈஸியான ஒரு ஒர்க்குன்னு தான் சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு வைக்கிறது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மீன் குழம்பு, வெந்தய குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாமே ரொம்ப ஈஸி.
ஸோ யாருக்கெல்லாம் இந்த குழம்பு ஐட்டம் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட், ஓகே நாங்கள் இதை சூப்பராக பண்ணிடுவோம் அப்படிங்கிறவங்களுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி விளாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ், அதாவது க்ளீனிங், மோட்டிவேஷன் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் குட்டீஸ் வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன மாதிரியான விளாக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பூண்டும் கொஞ்சோண்டு வெங்காயமும் போட்டு நான் இடிச்சிக்கிறேன். இடித்து போடும்போது அதோடய வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதனால இடிச்சிக்கிறேன். மண்சட்டி வந்து இப்போ தான் வந்து நான் அதை பழக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து எனக்கு வந்து கலவடை கிடைக்கல. நான் வந்து கலவடை எடுக்காமல் வந்துட்டேன். அதாவது அந்த மண்சட்டி இறக்கி வைக்கிறதுக்கு கலவடை தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் வச்சாக்கா மண்சட்டி வந்து வீரல் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கலவடை கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் அதை புழங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த விசிலில் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கும்போது எனக்கு மண்சட்டி ஞாபகம் வருது. மண்சட்டியை சுமந்து தூக்கிட்டு வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கியே அப்படின்ட்டு நானே இப்போ என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டு கடுகு கொஞ்சோண்டு போட்டுட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்ம தட்டி வச்சுருந்த அந்த பூண்டு, கொஞ்சம் தட்டாத பல் பூண்டுமே போட்டிருக்கேன், அதாவது கட் பண்ணி. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இதே மாதிரி ஃபார்முலாவில் வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாய் தூளுமே எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த வீடியோ அப்போ அரைச்ச மிளகாய் தூள் தான் இப்போ நான் இங்கே எடுத்து வந்திருக்கிறது. இந்த நம்ம குழம்பு கூட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா வந்து இப்படி தான் வைப்பாங்க, அதாவது மீன் வந்து இந்த கூட்டினதுலேயே போட்டுருவாங்க. அப்போ நல்லா உப்பு காரம்லாம் ஏறி இருக்கும் சொல்லுவாங்க. நானும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக வரும். இந்த சைடில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு இதில் ஊற்றலாம். இதுலேயுமே வந்து கொஞ்சோன்னு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போது வந்து அந்த எண்ணெய் வந்து மிதங்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சமைக்கிற அந்த குழம்பு பார்த்திங்கன்னா கண்ணால் பார்க்கும்போதே வயிறு பசிக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் அப்புறம் வந்து மணமாக அப்புறம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே இருக்கணும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் செய்வோம். அதுவும் ஹஸ்பண்டுக்குங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேர் எடுத்து பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன். நமக்குன்னா இந்நேரம் முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இருக்கட்டும். நிஜமாகவே இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது வந்து நான் என்ன பேசிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல. ஒரு சைட் பார்த்திங்கன்னா ரைஸ் கொதிச்சிட்ருக்கு, எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு. ரைஸுமே வடித்து கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். மீன் குழம்பும் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். விசில்ஸ் வந்து வில பார்த்திங்கன்னா கழுவி ஒரு சைட் கவுத்துட்டேன், ஏன்னா க்ளீனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆக போகுது. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. ஹபி வந்துடுவாங்க. ஹபி வர்ற நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மீன் வந்து பொரிச்சிக்கலாம். சூடாக சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வடித்த ரைஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ரைஸை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு தவா வச்சுட்டு அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். மீன் வந்து நான் வந்து மசாலா முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். ஸோ அப்போ வந்து நல்லா உப்பு உரப்புலாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி மெயில்டாக வந்து கொதிக்க விடலாம். அப்போ வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு.
இப்போ இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கு இடையில் வந்துட்டு வீட்டை கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ஞ்ச துணியெல்லாம் இருக்குது. ஸோ அதையுமே வந்துட்டு அவங்க வரத்துக்கு முன்னாடி மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஹலோ சீனியர் ஃபேமிலி, நான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓகேவா, சாப்பாடு ரெடி நினைக்கிறேன். என்ன ஃபிஷ்ஷா? ரைட், நான் ஆஃபீஸ் விட்டு லஞ்சுக்கு வந்திருக்கேன். ஓகேவா, டைம் என்ன? 12:15. ஏன் லேட்டு? லேட்னா கொஞ்சம் வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டு வரோம். நம்ம முடிச்சுட்டு இப்போ சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு திருப்பியும் 15 மினிட் ½ ஹவர்ல திருப்பி கிளம்பி ஆஃபீஸ் போகணும். பாய். இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். பட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாளுக்கெல்லாமே ரொம்ப நாள் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து சமைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்ற நேரம் அவங்க வந்து 2.5 மணி நேரம் வித்தியாசத்தில் இருப்பாங்க. வந்துட்டு ஒரு லைஃப் ஆட்டுமே இருக்காது. பட் என்ன பண்ணுறது, கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்துட்டு ஸ்மூத்தாகி நம்ம ஒரு இதெல்லாம் பார்த்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக, எனக்கே புதுசாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து சமைச்சாச்சு. எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். குட்டீஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹரிபரியாக சாப்பிட்டுட்டு கிளம்புனவங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் வச்சு கொடுத்தாச்சு. எல்லா பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம கையால் சமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கான அந்த வேலைகள் வந்து நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. அந்த பாக்கியம் வந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கும்போது அதில் எந்த குறையும் இல்லாமல் நம்ம வந்து அதை மனசார நிறைவாக வந்து செய்யணும். இதே மாதிரி எல்லா நாளும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் இதே மாதிரியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இப்படி ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஆகணும், லைஃப் வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம். சைடிஷ் பார்த்திங்கன்னா பொரிச்ச மீன், அப்புறம் குக்கும்பர் ஒன்று இருந்துச்சு, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் வந்து நம்ம ஃபிஷ்ஷோடு புழிஞ்சி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் வந்து லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க, அதாவது என் ஹபி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். சிடிஎஃப் இப்போ உங்கள் அண்ணன் வந்து ஒரு உண்மையை சொல்ல போகிறாங்க. என்ன உண்மை சொல்லுங்கள். இல்ல, அதுக்கு என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. நாங்க காய்ச்சினா தண்ணியா இருக்கு என்ன, ஆனா நீ காய்ச்சினா இவ்வளவு கட்டியா இருக்கு. கட்டியானா அதுலயே அன்பு பாசம் எல்லாம் கலந்து இருக்கு. இது பேச்சுலர்கள் உணர்ந்து செய்யக்கூடிய ஆனம் அல்ல. இது வந்து அதையும் தாண்டி டேஸ்டானது கலந்து செய்யப்பட்ட மீன் குழம்பு. ஆமா, நீங்க வந்துருவீங்களேன்னு டைம் எல்லாம் பார்த்து குக் பண்ணல, அதான் அப்படி டேஸ்டா இருக்கு. சொல்லும் இல்லை, நீங்கள் வச்சு எல்லாம் டேஸ்ட்டாக இருந்துட்டு எங்கெல்லாம் நினைக்க மாட்டீங்களே. அது வாஸ்தவம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்து செஞ்ச மாதிரி நம்மளோட மீன் குழம்பு வந்து சக்ஸஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணால் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த டைமிங் வந்து நான் வீடியோ அப்லோட் போட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஈஸியான ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விளாக் வரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வரப்போகிற விளாக் வந்து உங்கள் அண்ணாக்கு வந்து பர்த்டே இருந்தது. ஸோ பர்த்டே விளாக் வந்து ஜித்தா சீசனுக்கு போகணும், அந்த விளாக் வரும். மிஸ் பண்ணாமல் பக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.